Hi and welcome back to channel Makkals. Now உங்க பேட்மிண்டன் லவர் அண்ட் நான் ஹாரூன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கும்போ அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை பற்றின ஒரு ப்ரீஃபான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு கும்போலேருந்து நமக்கு ப்ரொமோஷனுக்காக சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்காக காட்டுறேன். ஸோ ராக்கெட்ஸ், கிட் பேக், ஷூஸ் அண்ட் மெனி மோர் திங்ஸ் வி ஹவ் காட் இன் திஸ் பார்சல். ஸோ என்னென்ன இப்போ ஸ்பெஷலைஸ்டாக கும்போவில் இம்போர்ட் பண்ணி இப்போ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி கும்போவோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த ப்ராடக்டோட ரிவ்யூவும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் இருக்குது அண்ட் அது மேக்ஸிமம் அதோட டென்ஷன் என்ன அண்ட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனில் சேரும். ஸோ மக்கள்ஸ், இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். கும்போட ப்ராடக்ட்ஸை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மக்கள்ஸ், நம்ம இப்போது ரிவீல் பண்ண போகிறோம் கும்போட ப்ராடக்ட்ஸை. ஸோ கும்போவில் K70 அப்படிங்கிற ஒரு ப்ரீமியம் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது அண்ட் K65 அப்படிங்கிற ஒரு ப்ரீமியம் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 70 mm திக்னஸ் இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங் விச் இஸ் ஈக்குவல் டு BG65ன்னு சொல்லலாம். அண்ட் இது 65 திக்னஸ் இருக்கக்கூடிய 65 mm திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங். ஸோ விச் இஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி ஈக்குவல் டு டைட்டானியம் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இது ரெண்டுமே கும்போவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரிங்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக். நம்ம ஆல்ரெடி காஸ்மியோவில் ஒரு பேக் பார்த்துருப்போம், ஒயிட் கலர் பேக். அண்ட் அது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹார்டஸ்ட் மெட்டீரியல். நான் ஒரு 2 to 3 years அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஈக்குவலாக அண்ட் அதை விட கிளாஸியாக ஒரு பேக் இங்கே இருக்குது. ஸோ விச் இஸ் கும்போவோட பிளேயர் எடிஷன் சொல்லுவாங்க இந்த பேக். ஸோ டோர்னமெண்ட் எடிஷன், பிளேயர் எடிஷன், நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ அந்த எடிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பேக். ஸோ கலரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மின்னும், அந்த அளவுக்கு ஒரு கிளாஸியான ஒரு கலர் இது. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் வித் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தனி கம்பார்ட்மெண்ட்டோட வரும். ஸோ இது ஒன்று அண்ட் அனதர் கம்பார்ட்மெண்ட் உள்ள இது ஒன்று. ஸோ 2 தனி பவுச்சஸ் உள்ள செப்பரேட்டாக வருது. அந்த பவுச்சஸை நீங்கள் கழட்டியும் மாட்டிக்கலாம் உள்ள. ஸோ இப்படி கழட்டிட்டிங்கன்னா இந்த பவுச் இப்படி தனியாக வந்துடும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஷூஸ் வைக்கிறனாலும் ஷூஸ் வச்சுக்கலாம், இல்லை மற்ற யூட்டிலிட்டி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வைக்கணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இதுக்கு ஷூஸ்க்குன்னு தனி கம்பார்ட்மெண்ட்டும் இருக்குது இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷூஸ்க்குன்னு தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ஷூஸ் வைக்கிறவங்க இதில் வச்சுக்கலாம். அந்த 2 யூட்டிலிட்டி பேக்கை நீங்கள் தனியாக யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்டாக இன்னி ஒரு சைட் கம்பார்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ சைட் கம்பார்ட்மெண்ட்டில் உங்களோட மற்ற ஐட்டம்ஸ் இதில் வச்சுக்கலாம். அண்ட் ஸ்பேஸ் மோர் தேன் எனஃப், லைக் ஒரு BT6 கிட் பேக் மாதிரியே இருக்கும். அதாவது ஒரு 4 ராக்கெட்டு, நீங்கள் ஷூ அண்ட் மற்ற ஐட்டம்ஸ், மற்ற டிஷர்ட், ஷார்ட்ஸ், மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு காம்பேக்டபிளான ஒரு கிட் பேக். பட் ஆனால் ஸ்பேஷியஸாகவும் இருக்கும், உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். பட் இட்ஸ் அ காம்பேக்டபிள் கிட் பேக். அண்ட் நெக்ஸ்ட் அனதர் கிட் பேக் ஃப்ரம் கும்போ. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதுவுமே டோர்னமெண்ட் சீரீஸ் தான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம யானெக்ஸ்லாம் இது ஷோல்டர் பேக் மாதிரி வரும், ஷோல்டரில் மாட்டுற மாதிரி. ஸோ அந்த டைப் ஆஃப் பேக் இது. ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஷோல்டர் டைப் ஆஃப் பேக் இது. இதை நீங்கள் ஷோல்டர் டைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சிங்கிள் சைடில் வேணும்னாலும் இப்படி ரெண்டுமே சேர்த்து நீங்கள் சிங்கிள் சைட்லேயும் போட்டுக்கலாம், இல்லை பேக் டைப்லேயும் வேர் பண்ணிக்கலாம். இப்படி பேக் டைப்லேயும் வேர் பண்ணிக்கலாம். ஸோ 2-in-1 யூஸ் மாதிரி தான். அண்ட் இதில் எத்தனை கம்பார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 1, 2,
2 கம்பார்ட்மெண்ட். ஸோ இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அது போக ஷூஸ் கம்பார்ட்மெண்ட் தனியாகவே இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஷூஸ் கம்பார்ட்மெண்ட்டும் தனியாக இருக்குது. அண்ட் அது போக சைட் ஜிப்பும் இருக்குது. சைடில் வந்து யூட்டிலிட்டிக்காக தனியாக ஒன்று கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அது போக ஷூஸ் கம்பார்ட்மெண்ட் எக்ஸ்ட்ரா ஒன்று 3+1 அந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் அடுத்தது இருக்கிறதுலையே பெரிய கிட் பேக்காக இருக்குது. ஸோ கலரும் பார்த்தீங்கன்னா மேங்கோ கலரில் இருக்குது. இதில் வேற லெவல் இருக்குது. ஆக்சுவலாக இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்ம் கிட் பேக் ஒன்று வரும், லெதர் மெட்டீரியலில் வரும். அண்ட் இந்த இந்த மெட்டீரியல் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து தண்ணி பட்டாலும் கிளியாது. ஏன்னா நான் ஆக்சுவலாக அது யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். இந்த மெட்டீரியல் வந்து ஆக்சுவலாக நீங்கள் தண்ணி பட்டாலும் கிளியாது. அதே மாதிரி அழுக்கு பட்டாலும் ஏதாவது டஸ்ட் ஆனாலுமே நீங்கள் லைட்டாக தண்ணி ஈரத்துணியை வச்சு தொடச்சாலுமே போயிடும். அந்த மாதிரி மெட்டீரியல் இது. ஏன்னா இது எனக்கு பார்த்தோன்னே தெரியும், ஆல்ரெடி யூஸ் பண்ணனால. இதில் எத்தனை கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்கே 2 யூட்டிலிட்டி கம்பார்ட்மெண்ட் அண்ட் ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட் இருக்குள்ள. அண்ட் அடுத்து உன்னி ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இது வந்து அண்ட் ராக்கெட் வைக்கிற கம்பார்ட்மெண்ட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த தெர்மல் கோட்டிங்னு சொல்லுவாங்க. யானெக்ஸோட அந்த BT6 அந்த டூர் சீரிஸ் கிட் பேக் ப்ரீமியம் கிட் பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த தெர்மல் கோட்டிங் இருக்கும். சேம் அதே தெர்மல் கோட்டிங்கோட ஒரு ரேக் இருக்குது. அண்ட் அடுத்த ரேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ரேக்காகவே இருக்குது. ஸோ 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அண்ட் 3வது 4வது யூட்டிலிட்டி கம்பார்ட்மெண்ட். ஸோ இந்த பேக்கை வந்து எப்படி வேர் பண்ணலான்னா, லைக் இந்த மாதிரி தான் ஸ்கொயர் ஷேப் கிட் பேக் நம்ம ஷோல்டரில் மாட்டுற மாதிரி வேர் பண்ணிக்கலாம். லைக் திஸ். இது இந்த மாதிரி வேர் பண்ணுற மாதிரி கிட் பேக். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் சீரீஸ் பிளேயர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த டோர்னமெண்ட் சீரீஸ் பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வைப்பாங்க. ராக்கெட்டே ஒரு 4 ராக்கெட் 5 ராக்கெட் கொண்டு போவாங்க. அவங்களுக்குலாம் இது சூட்டபுளாக இருக்கும். ப்ளஸ் வந்து தெர்மல் கோட்டிங்கோட பேக் இருக்குது, அதனால ப்ராப்ளமே இல்லை. அண்ட் இதுக்குள்ள இன்னொரு பேக் இருக்கு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி பவுச் இருக்கு. இது ஆக்சுவலாக எதுக்குன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி பவுச் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்காக இந்த கிட் பேக். ஓகேவா? சரி, நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த கலர்னால சொல்கிறேன், மற்றபடி வந்து கேர்ள்ஸுக்கு தான் அப்படின்னு சொல்ல வரல. இது வந்து கலர், இந்த சூட்டபிள் கலர், இந்த கலர் வந்து கேர்ள்ஸுக்கு சூட்டபுளாக இருக்கும். இல்லைன்னா கிட்ஸுக்கு கொடுக்கலாம். ஒரு அண்டர் 15 கிட்ஸுக்குலாம் இந்த மாதிரி கலர் பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபேண்டஸியான கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கலர் இதுவுமே சேம் அதே கிட் பேக் தான். இப்போ நம்ம பார்த்த அதே கிட் பேக், அதே மெட்டீரியல் தான், சேம் அதே கிட் பேக். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புது ப்ராடக்டாக இருக்குது, நானே இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஓகே, நிறைய பேர் வந்து இதை நீங்கள் வாண்டடாக தேடி இருக்கலாம். அமேசானில் தேடி இருக்கலாம், ஃப்ளிப்கார்ட்டில் தேடி இருக்கலாம், நிறைய இடத்துல தேடி இருக்கலாம். ஷட்டில் வந்து ஃபெதர் ஷட்டில் வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஷட்டில் வந்து சீசனிங் பண்ணுவோம். சீசனிங்னா என்னென்னா தண்ணியில் டிப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தண்ணியோட இதில் ஸ்டீமில் வந்து நம்ம ஷட்டில் வச்சு அதுக்கப்புறம் கொண்டு வரதா இருக்கட்டும். ஏன் அப்படின்னா ஷட்டில் வந்து டியூரபிலிட்டி வரும். ஸோ ஷட்டில் வந்து டியூரபிளாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் நிறையா பிளேயர்ஸ் வந்து இதை பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு எக்யூப்மெண்ட் தான் இது. ஸோ அதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் தான் இந்த ஸ்டீம் பாக்ஸ். ஸோ இதில் நீங்கள் தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஷட்டில் வந்து இது நீங்கள் சீசனிங் பண்ணலாம். அதுக்காக ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. இது நீங்கள் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் தேடி இருப்பீங்க. ஸோ அது கும்போ ப்ராடக்டில் ஒன் ஆஃப் த ப்ராடக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராக்கெட்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டூர் சீரீஸ் கிட் பேக் தான். சேம் இப்போ நம்ம பார்த்தது தான், பட் மெட்டீரியல் வேறு மெட்டீரியல் இருக்கக்கூடிய டூர் சீரீஸ் கிட் பேக். அண்ட் கலருமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் கலரில் கொடுத்தனால நல்லாயிருக்கு. இதில் 3 யூட்டிலிட்டி கம்பார்ட்மெண்ட் முன்னாடி இருக்குது. ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட் இருக்குது, சேம் அதில் வர மாதிரியே ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அண்ட் அடுத்து ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ 2 கம்பார்ட்மெண்ட் ஆச்சு இதோட. அண்ட் மூணாவதா
பின்னாடி ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ டோட்டலாக வந்து 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய டூர் சீரீஸ் பேக். ஆக்சுவலாக டூர் சீரீஸ் பேக்கில் 3 கம்பார்ட்மெண்ட் வராது, இதில் வந்து 3 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட யூட்டிலிட்டி நீங்களே பார்க்கலாம், எந்த அளவுக்கு இது வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே பார்க்கலாம். இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு டூர் சீரீஸ் பேக் இது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ட்ரிபிள் கம்பார்ட்மெண்ட் பேக் நினைக்கிறேன். யா ஆக்சுவலாக இதுவுமே வந்து ஒரு ட்ரிபிள் தான். பட் எப்படின்னா 2 மேஜர் இது இருக்கும், கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா தெர்மல் கோட்டிங் வருது. நான் நினச்சேன், ஸோ அதே மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து தெர்மல் கோட்டிங் இதுலேயுமே இருக்குது. அண்ட் அது போக ஷூஸ் கம்பார்ட்மெண்ட் தனியாகவே இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஷூஸ் கம்பார்ட்மெண்ட்டும் தனியாகவே இருக்குது. அண்ட் 3ஆவதாக இன்னொரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது சைடில். இங்கே 3ஆவதாக சைட் கம்பார்ட்மெண்ட்டும் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 2 பெரிய கம்பார்ட்மெண்ட்டும் அண்ட் ஒரு ரேக்கு தனியாக ஒரு யூட்டிலிட்டி ரேக்கும் அது போக ப்ளஸ் ஒரு ஷூஸ் கம்பார்ட்மெண்ட் இருக்குது இந்த பேக்கில். அண்ட் இந்த பேக் வந்து உங்களுக்கு ஷோல்டர் இந்த மாதிரி பேக் ஷோல்டர் பேக் டைப்பில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி டைப்பில் தான் வரும், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஷோல்டர் பேக் டைப்பில் தான் இந்த பேக் வரும். அண்ட் நீங்கள் இது போடுறதா இருந்தால் நீங்கள் இப்படி கூட வேர் பண்ணலாம், நிறைய பேர் இப்படி வேர் பண்ணுவாங்க. பட் ஷோல்டர் பேக் டைப்பில் வரக்கூடிய பேக் தான் இது. ஸோ மக்கள்ஸ், நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிட் பேக் அண்ட் ஸ்ட்ரிங்ஸை பற்றி பார்த்தோம். அண்ட் ஸ்பெஷல் ஐட்டமாக இந்த ஷட்டில் ஸ்ட்ரீமரையும் ஷட்டிலில் வந்து ஸ்டீம் பண்ணக்கூடிய இந்த மிஷினையும் பார்த்தோம், ஷட்டில் சீசனிங் பண்ணக்கூடிய மிஷினையும் பார்த்தோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்ஸ் பார்க்க போகிறோம். பட் இந்த வீடியோவில் இல்லை, அடுத்த வீடியோவில். ஸோ இது வரைக்கும் பார்த்த ப்ராடக்ட்ஸில் எதுவாவது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்க இல்லை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் உங்களோட ரிவ்யூஸை போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் என்னென்ன ராக்கெட் இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச கும்போ ராக்கெட்ஸாக தான் இருந்தாலுமே எனக்கு கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் எல்லா கும்போ ராக்கெட்ஸ் மேஜரான ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய மேஜரான எல்லா கும்போ ராக்கெட்ஸுமே அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் டில் தட். அண்ட் நீங்கள் ஏதாவது கும்போ ராக்கெட்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்தர் என்கொயரிஸ் எது இருந்தாலுமே சரி டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா கும்போவோட அஃபிஷியல் வெப்சைட் இல்லைனா அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜுமே நான் கீழே டேக் பண்ணுறேன், நீங்கள் அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ராக்கெட்ஸை பற்றி பார்ப்போம். அண்டில் தென் ஸ்டே டியூன். திஸ் இஸ் பேட்மிண்டன் லவர் அண்ட் நான் உங்கள் ஹாரூன்.